வணக்கம். இப்போ வந்து நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். மாங்காயில் வந்து நிறைய நார் சத்து இருக்குது. அது மாதிரி வெல்லம் போட்டு பண்ணுறோம். அதில் வெல்லத்தில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது. அதனால் வந்து இது ரெண்டையும் சேர்த்து பண்ணும்போது சுவையாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மாங்காய் கட் பண்ணது 1 கப், வெல்லம் 1/2 கப்பு, மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு 3/4 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன், வத்தல், கருவேப்பிலை. மாங்காவை வந்து நீல மாங்காய் இன்றைக்கி எடுத்துருக்கோம். அதை கட் பண்ணி ஒரே அளவில் கட் பண்ணி தோல் சீவிட்டு இப்படி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி குண்டு மாங்காயில் வந்து கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் வெல்லம் ஜாஸ்தியாக போட்டுக்கிடணும். இப்போ எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 2 ஸ்டெப்பு தான். ஒன்று வந்து வேக வைக்கிறது, இன்னொரு ஸ்டெப்பு தாளிக்கிறது. இப்போ வேக வைக்கலாம். மாங்காய் போட்டு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். தண்ணி மஞ்சள் தூள் போட்டாச்சு. 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அதையும் ஊற்றி நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா மாங்காய் நல்லா வெந்துடும். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். வெந்துடுச்சு அப்படின்றத கரண்டி வச்சு நம்ம மாங்காவை கட் பண்ணி பார்க்கும்போது சாஃப்டாக உப்பு போட்டுறணும். தேவையான அளவு இந்த டயத்துலேயே உப்பை போட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை நல்லா ஃபுல்லில் வச்சு வேக வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்லா வெந்துடும். மாங்காய் வந்து இந்த கரண்டி வச்சு இப்படி அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த இப்படி ஈஸியாக கட் ஆகும். இப்போ வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு தாளிக்கிற கரண்டி, கடாய் எதுலையாவது நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுந்து போட்டு, உளுந்து வந்து கலர் மாறணும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு சீரகம் போடணும். சீரகம் உடனே பொரிஞ்சிரும், வாசனை வரும். அந்த டயத்தில் நம்ம வத்தல் போடணும். சீரகம் பொரிஞ்சோடனே வாசனை. வத்தல், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு, ப்ரௌன் கலருக்கு முந்தின ஸ்டேஜ் லேசாக கலர் மாறும். அது வரைக்கும் வதக்கணும். இந்த தாளிக்கிற வாசனை வரும் நமக்கு. இந்த பச்சை வெங்காய வாசனை போயிட்டு தாளிக்கிற வாசனை நல்லா வந்து வரும். இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேக வச்சுருக்குறோம்ல அந்த மாங்காயில் வெல்லம் போட்டுக்கணும். வெல்லம் போட்டு நம்ம கரண்டி வச்சு அந்த வெல்லம் கொஞ்சம் கரையிற வரைக்கும் லேசாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிடணும். இல்லை அப்படின்னா தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஜாம் மாதிரி சேர்ந்து வரும். அதுக்காக அப்படி பண்ணிக்கிறது. இப்போ தாளித்து வச்சுருக்கிறத தூக்கி கொட்டிட வேண்டியது தான். இப்போ வந்து மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த மாதிரி சட்டியில் அடுப்பில் வச்சு கிண்டி விட்டுட்டோம்னா முடிஞ்சது. இது வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு, முக்கியமாக சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சம் போட்டிருக்கேன். டேஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த டைம் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.